வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கான கணினி திறன் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விளம்பர பதாகை வைக்க அனுமதி பெறாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் எச்சரித்துள்ளார். வீடூர் அணை திறப்பு காரணமாக சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில எல்லையில் காரைக்கால் மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடாது என்று உத்தரவை மீறும் மீனவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என காரைக்காலில் நடைபெற்ற மீனவர் பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கான கணினி திறன் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசின் தேர்வு அமைப்பின் உறுப்பினர் செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கான கணினி திறன் தேர்வு 26/10/2025 அன்று நடைபெறுவதாக இருந்தது. நிர்வாக காரணங்களால் இந்த தேர்வு 2/11/2025 அன்று நடைபெறும். மேலும் இதே துறையில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கிராம உதவியாளர்களுக்கான கணினி திறன் தேர்வும் இதே நாளில் நடைபெறும். மேலும் இந்த கணினி திறன் தேர்வு முடிந்த பிறகுதான் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டோர் பட்டியல் வெளியிடப்படும். அதன் பிறகுதான் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடக்கும். மேலும் இத்துறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பல்நோக்கு பணியாளர்களுக்கு கணினி திறன் தேர்வு இல்லை. கிராம நிர்வாக அதிகாரி, கிராம உதவியாளர், பல்நோக்கு பணியாளர் ஆகிய 3 பதவிகளுக்கும் இறுதிப் பட்டியல் வெளியான பிறகுதான் சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் ஊசுட்டேரி நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தின் பெரிய ஏரியாக உள்ளது ஊசுட்டேரியில் நீர்மட்டம் முழு கொள்ளளவு உயரம் 3.5 மீட்டர் ஆகும். நேற்று முன்தினம் இரவு பெய்த தொடர் கனமழையால் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து மழைநீர் ஊசுட்டேரிக்கு வந்தது. இதனால் நேற்று முன்தினம் 2.38 மீட்டராக இருந்த நீர்மட்டம் நேற்று மாலை 6 மணி அளவில் 2.68 மீட்டராக உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் ஏரியின் நீர்மட்டம் 30 சென்டிமீட்டர் 1 அடி உயர்ந்துள்ளது. இதனால் ஊசுட்டேரி கடல் போன்று காட்சியளிக்கிறது. தற்பொழுது வீடூர் அணை திறக்கப்பட்டு சங்கராபரணி ஆறு வழியாக வீடூர் அணை நீர் சுத்துக்கேணி படுக்கை அணை நிரம்பி வாய்க்கால் வழியாக ஊசுட்டேரிக்கு வர துவங்கியுள்ளது. இதனால் ஓரிரு நாட்களில் ஏரி முழு கொள்ளளவை எட்டிவிடும். நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் தலைமையில் இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மேற்பார்வையில் ஊழியர்கள் இரவு பகலாக ஊசுட்டேரியை கண்காணித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் பெரிய ஏரியாக உள்ளது ஊசுட்டேரி. இந்த ஏரியில் நீர்மட்டம் முழு கொள்ளளவு உயரம் 3.5 மீட்டர் ஆகும். நேற்று முன்தினம் இரவு பெய்த தொடர் கனமழையால் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து மழைநீர் ஊசுட்டேரிக்கு வந்தது. இதனால் நேற்று முன்தினம் 2.38 மீட்டராக இருந்த நீர்மட்டம் நேற்று மாலை 6 மணி அளவில் 2.68 மீட்டராக உயர்ந்துள்ளது. விளம்பர பதாகை வைக்க அனுமதி பெறாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பதாகை விளம்பரம் வைப்பதற்கு உரிய அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெறாமல் வைக்கப்படும் பதாகைகளை அப்புறப்படுத்தவும் மற்றும் அதை வைப்பவர்கள் மீது அபராதம் விதிக்கவும் வழிவகை உள்ளது. எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் வெளிப்புறத்தில் பதாகை வைப்பது பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும். அனுமதி இல்லாமல் பதாகை வைப்பவர்கள் மீது, அதை பிரிண்ட் செய்தவர் மீதும், அதை தற்காலிகமாக கட்டுமானம் செய்த ஒப்பந்ததாரர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கட்டடத்தின் மீது விளம்பர பதாகைகள் வைத்திருக்கும் நிறுவனங்கள் அதன் ஸ்திரத்தன்மை சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். மேலும் புயல் எச்சரிக்கை காலங்களில் விளம்பர பதாகைகள் வைக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வீடூர் அணை திறப்பு காரணமாக சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
வடகிழக்கு பருவமழை கடந்த 16ஆம் தேதி துவங்கிய நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வீடூரில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே உள்ள வீடூர் அணையின் மொத்த கொள்ளளவான 32 அடியில் நேற்று காலை 31,300 அடி நிரம்பியது. அணைக்கு வினாடி 4,352 கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. அணையின் பாதுகாப்பு கருதி மதியம் 12 மணி முதல் வினாடிக்கு 657 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. இது 1 மணிக்கு 3000 கன அடியாக உயர்த்தப்பட்டது. இதனால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, கைக்கிளப்பட்டு கிராமங்களில் உள்ள படுகை அணைகள் நிரம்பி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதையடுத்து வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் போலீசார் புதுச்சேரியை ஒட்டியுள்ள படுகை அணை பகுதிகளை ஆய்வு செய்து ஆற்றில் தண்ணீர் அதிகரித்து வருவதால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என ஒலிபெருக்கி மூலம் கரையோர கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். வைத்திலிங்கம் எம்பி மீதான எனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தேவையான ஆதாரங்களுடன் தயாராக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், ஏனாமிற்கு வருகை தந்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் என் மீது பல்வேறு குற்றச்சாட்டு கூறி வீடியோ வெளியிட்டிருந்தார். அதற்கு நான் என் மீதான குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் மறுக்க தயாராக உள்ளதாக பதில் வீடியோ வெளியிட்டேன். இந்நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் எனது சொத்து விவரங்கள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளதோடு சிஎஸ்ஆர் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனது பெயரிலும் எனது மனைவி பெயரிலும் உள்ள சொத்துக்களின் பத்திரங்களுடன் வந்துள்ளேன். வைத்திலிங்கமும் வைத்தியநாதனும் இருவரும் சேர்ந்தோ அல்லது தனித்தனியோ எங்கே அழைத்தாலும் விவாதிக்க தயார். என் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் கூறுகிறேன். சிபிஐ விசாரணைக்கும் நான் தயார். நான் கூறுவது தவறு என்பதை நிரூபித்துவிட்டால் எந்த தண்டனைக்கும் நான் தயார். உங்களின் பதிலுக்காக நான் காத்திருக்கின்றேன். பத்திரிகையாளர்களுடன் பேசி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்திற்கும் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவுக்கு இடையே நடைபெற்று வரும் வீடியோ பதிவு மோதல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தேங்காய்த்திட்டு பகுதியில் சுமார் 22.30 லட்சம் மதிப்பில் கருமாதி கொட்டகை கட்டும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு ஐயனார் கோவில் தெருவில் நகராட்சி மூலம் சுமார் 22.30 லட்சம் மதிப்பில் கருமாதி கொட்டகை கட்டும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆந்திரா மாநில எல்லையில் காரைக்கால் மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடாது என்றும் உத்தரவை மீறும் மீனவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என காரைக்காலில் நடைபெற்ற மீனவர் பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. இதில் காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, பட்டினச்சேரி, மண்டபத்தூர் உள்ளிட்ட 11 மீனவ கிராம பஞ்சாயத்து பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் ஆந்திர மீனவர்கள் பிடித்து வைத்துள்ள காரைக்கால் மீனவர்களின் படகுகளை மீட்பது மற்றும் காரைக்கால் முதல் ராமேஸ்வரம் வரை கடலோர பகுதியில் பிரச்சனைகள் இன்றி மீன் பிடிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஆந்திர மாநில கடல் எல்லையில் மீன் பிடிக்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை பின்பற்றாத விசைப்படகு உரிமையாளர் மீது காரைக்கால் மீனவர் பஞ்சாயத்தாரர்கள் 5 லட்சம் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். காரைக்கால் முதல் ராமேஸ்வரம் வரை 5 நாட்டிக்கல் மைல் தொலைவில்தான் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. கழிவுநீர் ஓட்டத்துக்கு தடையாக வாய்க்கால் நடுவே கட்டப்பட்டுள்ள கட்டண கழிப்பிடத்தை அகற்ற வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கவர்னருக்கு அவர் அனுப்பியுள்ள முடிவில், அதிதி ஓட்டல் அருகேயுள்ள பாலத்தின் அடியில் வாய்க்காலின் நடுவே புதுச்சேரி நகராட்சியின் மூலம் கட்டண கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது. இதனால் கழிவுநீர் தடையின்றி செல்ல முடியாமல் அடைப்பு ஏற்படுகிறது. இதன் காரணமாக ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், எழில் நகர், வசந்தம் நகர், சூரியகாந்தி நகர், தேவகி நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், செந்தாமரை நகர் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் தேங்கி விடுகிறது. ஆகையால் வாய்க்காலின் நடுவே கட்டப்பட்டுள்ள செயல்படாத கட்டண கழிப்பிடத்தை போர்க்கால அடிப்படையில் அகற்றி வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கான கணினி திறன் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
விளம்பர பதாகை வைக்க அனுமதி பெறாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் எச்சரித்துள்ளார். வீடூர் அணை திறப்பு காரணமாக சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில எல்லையில் காரைக்கால் மீனவர்கள் மீன் பிடிக்கக் கூடாது என்று உத்தரவை மீறும் மீனவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என காரைக்காலில் நடைபெற்ற மீனவர் பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.